அப்பாவி குணம் மாற 5 மனப்பயிற்சிகள். நீங்க எப்பவாவது ஓகேவா ஃபீல் பண்ணாத போது இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? உங்க மனசுல வலியும் வேதனையும் இருக்கும்போது மத்தவங்க துன்பப்படாம இருக்கவோ இல்லனா ஏதாவது ஒரு சண்டையை தடுக்கவோ நீங்க பொய்யா சிரிச்சிருக்கீங்களா? இது பேரு கருணையோ இரக்கமோ கிடையாதுங்க. இததான் பயம் கலந்த அப்பாவித்தனம்னு சொல்றோம். இந்த அப்பாவித்தனம் நல்லது தானே. நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம எந்த பிரச்சனைக்கும் போகாம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறோம். அப்படிதான் முன்னாடி நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த அப்பாவியா இருக்கிறவங்க மோஸ்ட்லி வெளியில நிம்மதியா இருக்கிற மாதிரி காணப்பட்டாலும் அவங்க ஒரு விழிப்புணர்ச்சி இல்லாம தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அவங்க மத்தவங்களுடைய பொய்ய மேனிபுலேஷனை மரியாதை குறைவா மத்தவங்க நம்மள நடத்துறத நோட்டீஸ் பண்ணாம அதை ஒரு கம்ஃபர்ட்காக அப்படியே அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்பாவியா இருக்கிறதுனால நம்ம சந்தோஷமா இருக்கோமா இல்லனா நம்ம உணர்ச்சிகள்லாம் மறத்து போயிருக்கா? நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோல அப்பாவி குணம் மாற 5 முக்கியமான டெக்னிக்ஸை நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரி சைக்காலஜி, மென்டல் ஹெல்த், பர்சனல் டெவலப்மெண்ட் மற்றும் மணி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் அந்த பெல் ஐக்கனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் வாரந்தோறும் உங்களுக்கு சேரும். முதல் டெக்னிக்கை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என் பர்சனல் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டை பற்றி நான் சொல்ல போகிறேன். நான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தபோது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க ரொம்ப இறக்கமானவங்க, எல்லார்கிட்டையும் ரொம்ப சாஃப்டாக பேசுவாங்க, எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாங்க. நம்ம எல்லார் மாதிரியுமே அவங்க சின்ன வயசுலேருந்தே என்ன சொல்லி வளர்க்கப்பட்டிருக்காங்கன்னா, நல்ல பொண்ணுங்க எல்லார்கிட்டையும் மரியாதையாக நடந்துப்பாங்க, மற்றவங்க என்ன கேட்டாலும் நம்மளால முடியலனாலும் அதை செய்வாங்க, மத்தவங்க ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்களையே சொல்லி வளர்க்கப்பட்டிருக்காங்க. இதை அவங்க யோசிக்காம பிளைண்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க கொலீக்ஸ் எல்லா வேலையும் அவங்க கிட்ட கொடுக்கும்போது ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இவங்கள பத்தி ஜோக் அடிக்கும் போது கூட சண்டையை தவிர்க்கணும் அப்படின்னு இவங்களும் சேர்ந்து சிரிப்பாங்க. எல்லாருமே இவங்கள பார்த்து நீ ரொம்ப நல்லவமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஆழமா ரொம்ப டயர்டா யாருக்கனுக்குமே தெரியாம எமோஷனலா ரொம்ப எக்ஸாஸ்டடா ஃபீல் பண்ணாங்க. ஒரு நாள் அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டே இவங்களோட பர்சனல் விஷயத்த ஒரு ஃபன்னுக்காக எல்லார்கிட்டயும் சொல்லி சிரிச்ச போது இவங்க ரொம்பவே உடைஞ்சிட்டாங்க. ஆஸ் யூஷுவல் அந்த இடத்துல அவங்க எதுவுமே சொல்லல. ஆனா அன்னைக்கு பூரா அவங்க ரொம்ப அழுததா என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அந்த இன்சிடென்ட் மட்டும் இல்ல, அவங்க வாழ்க்கையில நடந்ததெல்லாம் வச்சு அவங்க ஒரு பெரிய விஷயத்த ரியலைஸ் பண்ணாங்க. அவங்க அப்பாவியா இருக்க காரணம் அவங்க கண்டிஷன் பண்ணப்பட்டிருக்காங்க. அதாவது நோ சொல்றது ரூடான விஷயம், அமைதியா இருக்கிறது தான் நல்லது, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு அவங்க பழக்கப்பட்டிருக்காங்க. இவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, நமக்கு என்ன வேணும், நம்மளோட ஒப்பீனியன்ஸை மற்றவங்க கிட்ட நம்மளால சரியா கம்யூனிகேட் பண்ண முடியல, அதனாலதான் மற்றவங்க நம்ம கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. அப்போதான் அவங்க அசர்ட்டிவ் கம்யூனிகேஷனை பத்தி படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த அசர்ட்டிவ் கம்யூனிகேஷனோட முக்கியமான டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டெக்னிக் புரோக்கன் ரெக்கார்ட் மெத்தட். நம்ம முடியாது நோ சொன்னதுக்கு அப்புறமும் நம்மள ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி புஷ் பண்ணிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, எனக்கு உங்க சிச்சுவேஷன் புரியுது, ஆனா என்னால இப்ப பணம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். அவங்க திரும்ப இந்த விஷயத்தை பத்தி ஆர்கியூ பண்ணிட்டே இருந்தாங்கன்னா திரும்ப திரும்ப நம்ம இதே ஸ்டேட்மெண்ட்டை இதே டோன்ல சொல்லணும். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட செல்ஃப் எஸ்டீம், சுயமரியாதையை காட்டுது. அடுத்த டெக்னிக் யூசிங் ஐ ஸ்டேட்மெண்ட். அப்பாவி மக்கள் பேசும்போது எப்பயுமே அடுத்தவங்களை சார்ந்துதான் பேசுவாங்க. நீங்க என்ன ஹர்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கல, இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது அடுத்தவங்களுக்கு தானே நம்ம பவர் கொடுக்குறோம். ஆனா அசர்ட்டிவ் பீப்புள் தைரியமா ஐ ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. என்னோட ஒப்பீனியன்ஸ் நிராகரிக்கப்படும் போது நான் ரொம்ப ஹர்ட் ஆகுறேன் அப்படின்னு நம்மளை பத்தி நம்ம பேசும்போது நமக்கு நம்ம கொடுக்குற முக்கியத்துவம் மற்றவங்களுக்கு புரிய வரும். அடுத்த டெக்னிக் தி டிஸார்மிங் டெக்னிக். நம்மள யாராவது அட்டாக் பண்ணும் போதோ இல்ல குறை சொல்லும் போதோ காமா அவங்க சொல்றதை ஏத்துக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம ஃப்ரெண்டே அவங்களுக்கு சாதகமா நம்மள செயல்பட வைக்க நம்மள குறை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீ ரொம்ப மாறிட்டப்பா, நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்லை, இந்த மாதிரிலாம் சொல்லும்போது நம்மள அவங்க கிட்ட ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாம ஆமா நீ சொல்றதுதான் கரெக்ட், நான் என்னையும் என் டைமையும் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அவங்களுக்கே அது பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும். இது பயங்கர பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட்டாகவும் இருக்கும். அடுத்த டெக்னிக் நம்ம சைல்டு மோட்ல பேசாம அடல்ட் மோட்ல பேசுறது. நம்ம கலீக் நம்ம கிட்ட நீ யாருக்குமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு நம்ம பிளேம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன சொல்லலாம்னா, நீங்க ரொம்ப அப்செட்டா இருக்கீங்கன்னு தெரியுது, எந்த வகையில என்னால உங்களை சப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி உணர்ச்சி வசப்படாம சொல்யூஷனை நோக்கி பேசும்போது நம்மளோட பாயிண்ட்ஸ் ஸ்ட்ராங்கா காணப்படும். சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும்போது மத்தவங்க சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா ஆழமா நம்ம மனசுக்கு அது பிடிக்காமலே இருக்கும்ல. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நீங்க ஃபீல் பண்ணியிருந்தீங்க
இருக்கீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் சில பவர்ஃபுல்லான டெக்னிக்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். நம்ம லைஃப்ல வர நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் நம்ம மைண்ட் செட், நம்ம ஆட்டிடியூட், மிக முக்கியமா நம்ம எண்ணங்களும் நம்மளோட உணர்ச்சிகளும் தான். இது எல்லாமே நமக்கு எதிராக வேலை செய்யும் போது நமக்கு பயம், ஸ்ட்ரெஸ், குற்ற உணர்ச்சி, பதட்டம் இது எல்லாமே உருவாகி நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை உண்டாக்குது. என்னோட பிரைவேட் கன்சல்டேஷன் செஷன்ஸ்ல லைஃப் ரீசெட் ஃபார்முலா அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி நீங்க உங்களோட மைண்ட் செட்டை உங்களுக்கு சாதகமாக்கிக்கலாம் அப்படின்னும், உங்களோட மைண்ட் செட்டை வச்சு எப்படி நீங்க மன அமைதி, வெற்றி, அன்பு இது எல்லாத்தையும் ஈர்க்கலாம் அப்படின்னு டீடைல்டா தெரிஞ்சுப்பீங்க. இதை பத்தி இன்னும் விவரங்களுக்கு என்னோட மெயில் ஐடியை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மெத்தடை நீங்க அப்ளை பண்றது மூலமா உங்க ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ்ல, உங்க ரிலேஷன்ஷிப்ல, உங்களோட சந்தோஷத்துல 80% இம்ப்ரூவ்மெண்ட் நிச்சயம் பார்க்க முடியும். அடுத்த முக்கியமான விஷயம், ஸ்டாண்ட் அப் ஃபார் யுவர் செல்ஃப். நம்ம எப்பயுமே நமக்காக நிக்கணுங்க. முதல்ல நம்ம இதை பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நமக்காக பேசும்போதோ நமக்காக நிற்கும் போதோ ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஃபீலிங் வரலாம். ஏன்னா நமக்கு இது புதுசு இல்லையா? ஆனா நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்துதான் ஆகணும். ஃபைட் த ரைட் ஃபைட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. காட்டுல ஒரு அப்பாவி மிருகம் ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் ரொம்ப நல்லவன், மத்தவங்க கூட சண்டை போட மாட்டேன் அப்படின்னு அது இருந்ததுன்னா என்ன ஆகும்? காட்டுல இருக்கிற மற்ற மிருகங்கள் அதை அடிச்சு சாப்பிட்ரும். அது மாதிரி நமக்கு வெளியில இருந்து ஒரு பிரச்சனையோ இல்ல ஒரு சண்டையோ வரும்போது நம்ம காமா நம்ம ஸ்டாண்டை எடுக்கணும். We should be able to stand up for ourselves. Survival of the fittest. வலியது வெல்லும் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்கல்ல, அது உண்மைதாங்க. நம்ம தமிழ் சினிமால வேணா இந்த அந்நியன் படம், காதல் கொண்டேன் படம் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அப்பாவியா இருக்கிற ஹீரோவை நல்லவன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அதே ஹீரோ கொஞ்சம் போல்டா, ஸ்ட்ராங்கா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா இவன் என்னப்பா இவ்ளோ ரூடா இருக்கான் அப்படின்னு சொல்லிடுவோம். இது ஏன்னா நம்ம அப்பாவியா இருக்கிறவங்கள பார்த்து பாவப்படுறதையும் ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்கள வெறுக்கவும் ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கோம். இந்த கண்டிஷனிங் தான் நம்மள வளர்ச்சி அடைய விடாம பண்ணுது. யாராவது அவங்களுக்குன்னு பவுண்டரி செட் பண்ணாலோ, ஒரு ஆம்பிஷனை நோக்கி போனாலோ, ஸ்ட்ராங்கா ஃபர்மா அவங்களுக்காக பேசினாலோ உடனே அவங்கள செல்ஃபிஷ்னு சொல்லிடுவோம். அதனால நம்ம மைண்டை ஆக்டிவாகவும் ஒரு விழிப்புணர்ச்சியோடவும் மற்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை கொஞ்சம் மாத்திக்க வேண்டியதும் ரொம்ப முக்கியங்க. நான் நல்லவனா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக என்ன நான் பாதுகாக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம எப்பயுமே ஒரு குற்ற உணர்ச்சியோடையும் மற்றவங்க மேனிப்புலேஷனுக்கு ஆளாகிற மாதிரியும் இருக்க வேண்டியதான். நம்ம ஜேர்னல் எடுத்து இப்ப நான் சொல்ல போற சில கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர் எழுதலாமா? நான் இதை பண்ணா என்ன செல்ஃபிஷ்னு சொல்லிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக எந்த விஷயங்கள்லாம் நான் பண்ணாம இருக்கேன்? அடுத்த கேள்வி, எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படிங்கிறதுக்காக எனக்கு தேவையான எந்த விஷயத்த நான் இக்னோர் பண்றேன்? மூணாவது கேள்வி, என்னோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்து இன்னைக்கு நான் எந்தெந்த விஷயங்கள்லாம் பண்ணேன்? இந்த மாதிரி கேள்விகளுக்கு நம்ம ஜேர்னல்ல விடை எழுதிட்டு வர வர நம்மளோட சக்தி நமக்கே புரிய வரும். தினமும் சில அஃபர்மேஷன்ஸும் நம்ம சொல்லலாம். எனக்கு நோ சொல்ல ரைட்ஸ் இருக்கு, என்னோட உணர்ச்சிகள் எனக்கு முக்கியம், என் வாழ்க்கையில வர எல்லா பிரச்சனைகளையும் நான் தைரியமா ஃபேஸ் பண்ணுவேன், நான் செய்யற எல்லா விஷயங்களும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தாது, இட்ஸ் ஓகே. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸை நமக்குள்ள நம்ம சொல்ல சொல்ல இந்த அப்பாவித்தனம் அப்படிங்கிற ஜெயில இருந்து நம்ம வெளியே வரலாம். நம்ம அப்பாவியாவே இருந்தோம்னா நம்ம கூட இருக்கிற நண்பர்கள் கூட நல்லவர்களா கெட்டவர்களா நமக்கு தெரிய வராது. அதுக்குதான் நண்பராக நடிப்பவரை கண்டுபிடிப்பது எப்படி அப்படிங்கிற தலைப்புல நான் நம்ம சேனல்ல ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்கையும் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.